ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஈவினிங் vlog பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம தாத்தாவோட கார்டனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனோம். அங்கே பார்த்தா அம்மா பச்சை மிளகா பறிச்சிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் பறிப்போமேன்னு சொல்லிட்டு அம்மாட்ட கவர் வாங்கினேன். அம்மா கவர் தரமாட்டேன்ட்டாங்க. சரி அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா தாத்தாவும் பச்சை மிளகா பறிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த சைடு திரும்பினா அட குட்டி தம்பி ஜெய்யி, சரி அவனும் பொறிக்கிறான்ட்டதுன்னு சொல்லிட்டு நானும் ஒரு பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மட்டும் பொறித்தேன். இன்னும் நம்ம தாத்தாவோட கார்டனில் என்னென்ன இருக்குன்னே தெரில. அட இந்த பக்கம் பார்த்தா ஜெய் வாழைப்பழம் பொறிக்க பார்த்தான். ஆனால் அது இப்போ தான் பச்சை கையாக இருந்தது. அப்படியே சைடு திரும்பி பார்த்தா அப்படியேங்கப்போ இத்தனை வாழை மரமா! அடடா! ஆஹா, குச்சி கிழங்கு உடைக்கிறாங்களா? எப்படி உடைக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத வெட்டிக்கிட்டாங்க. வெட்டி ஓரமாக போட்டுட்டு அம்மா பிடுங்குறேன்னு அட உடச்சிட்டாங்களே. அப்புறம் தாத்தா பிடுங்குறேன்னு சொல்லிட்டு பிடுங்க போனாங்க. சரி அம்மாவே நான் ட்ரை பண்ணுறேன். தாத்தா இல்லைன்னு இழுத்தாங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இழுத்தாங்க. ஆனால் அம்மாவால் இழுக்கவே முடியல. தாத்தா என்னென்னமோ பண்ணாங்க. குச்சும் உடையாமல் வரணும்னு சொல்லிட்டு இழுத்தாங்க, வந்துருச்சு. நம்ம ஜெய் பார்த்தீங்கன்னா கிழங்கு உடச்ச கிழங்குலாம் எடுத்து என்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன். அட கத்தி எடுத்து கொடுக்குறான். ஆமாம், நான் கிழங்கு தான் எடுத்தாங்கன்னு நினச்சேன். இப்போ அடுத்து நாம் வெட்ட போகிறோம். ஒரு வீட்டில் சாயில் விழுந்துருச்சே. இப்போ நான் இழுக்கிற இழுல வந்துடும். அண்டா கசம் அபுக்கா சசம் வந்துரு. வா 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 வந்துரே 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 வந்துரு வந்துரா. ஆஹா, வரவே மாட்டேன்ருச்சு. என்னன்னா சிரிப்பு தாங்கலை. எல்லாம் சிரிக்கிறாங்க விழுந்து. எங்கள் தாத்தா அசால்ட்டாக 2 இலையில் பிடிக்கிட்டாங்க. அடடா, இது நமக்கு தெரியாமல் போச்சு. அப்புறம் வெட்டி வச்சு கிழங்குலாம் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் என் தங்கச்சியும் கூடையே எடுத்துகிட்டு வந்தது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அட குட்டி தம்பியும் எடுத்துகிட்டு வரேன்னா, ஆனால் அம்மா வேணான்ட்டாங்க. அவனால் தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மா வேணான்ட்டாங்க. அப்புறம் தாத்தா அந்த குச்சி வெட்டினதுலேருந்து அந்த மேலே இருக்க தலையை மட்டும் உடச்சி வச்சுட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு வீடு தெரியுதுல, அந்த வீட்டுக்கு தான் போகணும். அப்புறம் தாத்தா அந்த இதை உடன்னு உடைச்சாங்க. இவன் அவனை விட பெருசாக இருக்க குச்சி எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். பாருங்கள், அவனை விட எத்தாசோடு பெருசாக இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு என்னமோ பண்ணுறான். அவன் தூக்கி போடுறான், எடுக்கிறான். இப்படி தான் உடச்சி அந்த மேலே இருக்க தலையை மட்டும் உடச்சி எடுத்துக்கிறாங்க. அப்புறம் தாத்தா உடச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதை உடச்சி முடிச்சுட்டு அதை தனியாக வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. தம்பி கொடுத்தாங்கள்ல, அதுதான். அப்புறம் அந்த வெட்டி வச்சு கிழங்குல இருந்து அந்த கிழங்கு மட்டும் கீழே இருக்கிற கிழங்கு மட்டும் வெட்டினாங்க. அதை கட் பண்ணாங்க. அப்புறம் என் தங்கச்சி இப்போ தான் போயிட்டு மறுபடியும் இன்னொரு நேரம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துச்சு. இந்த வெட்டி வச்ச குச்சியெல்லாம் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்துச்சு. அப்புறம் இந்த சைடு பார்த்தா சோளக்காடு எல்லாம் என்னோட வளர்த்தியாக இருந்தது. அப்புறம் ஏதாவது ஒரு கான் உடைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் உடைச்சேன். என் ஹெல்ப்புக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஹெல்ப்பர் வந்திருக்காங்கன்னு. அவனை விட எல்லாம் 2 மடங்கு பெருசாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பி வச்சு பாய்.